தான் எங்கள் வீட்டில் இருக்குது, என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு. நாங்கள் வந்துட்டு சொன்னோம், அம்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்துட்டு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அதை வந்து பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தோலை. நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பீல் பண்ணிட்டோம். காய்ஸ், எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம் அப்படின்னு. சரி கூடயே என்ன குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கஸ்டர்ட் பவுடர் ஒன்று இருக்குது புதுசு, ஸோ அதை வச்சு நம்ம கஸ்டர்ட் மில்க் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாலெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் அப்படியே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு பெப்பர் தானம்மா? எஸ், பெப்பரை தூள் பண்ணி எங்கள் அம்மா எடுத்துருக்காங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பார்க்கறதுக்கே சாஃப்டாக இருக்குது. அப்புறம் சர்க்கரை, கஸ்டர்ட் மில்க்கு, அப்புறம் கஸ்டர்ட் மில்க் பவுடர், இதெல்லாம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஸோ வாங்கி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா பொட்டேட்டோவை வேக வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் காய்ஸ், நம்ம லைன் பை லைனாக செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் மில்க் செஞ்சிடலாம், ஓகேவா காய்ஸ்? ஸோ கஸ்டர்ட் மில்க்குக்கு அம்மா கஸ்டர்ட் பவுடர் போட்டாங்க. ஒரு ஹாஃப் கப். எவ்வளோம்மா கப்பு போட்டிருக்கீங்க? 1 டேபிள் ஸ்பூன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு அப்படியே பார்க்க எல்லோ கலரில் இருக்குது. கேமராவில் எனக்கு தெரியுமான்னு தெரியல, சந்தனப்பொடி கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ பால் இருக்குது, சர்க்கரை இருக்குது காய்ஸ். அப்புறம் பால் 1 டம்ளரு, 1 டம்ளர் பேனில் ஊற்றுறாங்கம்மா. நான் ஆன் பண்ணிடாதீங்க பேனை, ஊற்றிட்டு அதுக்கடுத்து ஆன் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மில்க் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், பொங்க வச்சுட்டோம். இப்போ பால் வந்துட்டு ஊற்றிட்டு நீங்கள் எவ்வளோ செய்வீங்களோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து 2 கப் ஊற்றிருக்கோம். இப்போ பேனில் நீங்கள் இன்னொருக்கா கூட நான் சொல்லிக்கிறேன், ஆன் பண்ணாமல் பால் ஊற்றிட்டு அதுக்கடுத்து ஆன் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். காய்ஸ், அம்மா வந்துட்டு அதே கப்பில் வந்துட்டு தண்ணியை வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறாங்க. அதை வந்து நல்லா ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கரைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரைக்கிறீங்க தானேம்மா? இப்படி நல்லா கரைச்சிடணும் காய்ஸ். இப்போ வந்து பால் இந்த மாதிரி பொங்கும். அதை வந்துட்டு எங்கள் அம்மா நல்லா கலக்கி விடுறாங்க. லைட்டாக நீங்கள் திக்னஸ் வந்தவுடனே என்ன பண்ணணும் சொல்லுவாங்க. இப்போது லைட் திக்னஸ் வந்தவுடனே அந்த கஸ்டர்ட் மில்க் நம்ம கரைச்சதை ஊற்றிடணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் காய்ஸ், சர்க்கரை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டங்காட்டி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்களும் நல்லா டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டான லெவல் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு. அப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கட்டியாக சேரும் நீங்கள் போட்டிங்கன்னா அதை நல்லா குத்தி அதை கரைக்கணும். காய்ஸ், நல்லா க்ரீமியாக அப்புறம் சாஃப்டாக இந்த மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பாதாம் கல்ல வரணும். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அதையும் நல்லா அந்த மாதிரியும் பற்றக்கூடாது, நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் காய்ஸ், அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு கப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றணும்னு நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தானேம்மா? தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். காய்ஸ், எங்கள் அம்மா வந்து நல்லா திக்கியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே வந்துட்டு சைடில் இந்த மாதிரி வருதா, அதெல்லாம் எடுத்து விட்ருங்க இந்த மாதிரி. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்கும், சாஃப்ட்னஸ். அது மட்டும் இல்லாமல் வீணாகாமல் போகும். நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
காய்ஸ் இந்த மாதிரி நல்லா சேர்ந்துக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வரும். அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்டால், அம்மா எதுக்குமா நீங்கள் புட்டிங்க்கு செய்கிற மாதிரி இல்லை எண்ணெய் தைக்கிறீங்கன்னு கேட்டால், எங்கள் அம்மா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க காய்ஸ். நம்ம மில்க் செய்யப்படுறது இல்லை, என்றைக்குமே மில்க் செய்யப்படுவோம். ஆனால் இந்த தடவை நம்ம வந்து புட்டிங் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்துட்டு அந்த புட்டிங்கை நம்ம வந்து ஊற்றிடலாம் ஒரு கப்பில். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை வந்து இந்த மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் தோல் தொலைச்சிட்டோம். இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு அதை மசிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. கூடயே வந்து கார்ன்ஃப்ளவர் நல்லா போட்டு நம்ம மசிச்சு வச்சதுனால அப்படியே பெப்பரை வந்துட்டு எங்கள் அம்மா பவுடர் ஆக்கி அதையும் மேலே போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் வந்துட்டு பிசையணும். காய்ஸ் நம்ம வந்துட்டு அதை மாவு மாதிரி வர்றதுக்காக வந்துட்டு கையில் வந்து மாவு மாதிரி அப்படியே பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் வந்துட்டு பிசையணும். காய்ஸ் நம்ம வந்துட்டு அதை மாவு மாதிரி வர்றதுக்காக வந்துட்டு கையில் வந்து மாவு மாதிரி அப்படியே பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு பிசைவாங்க அது மாதிரி நீங்கள் வந்து கையில் வந்துட்டு எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து பண்ணுங்கள். இல்லாட்டி காய்ஸ் வந்துட்டு இந்த ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட் மேலே வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த இதை போட்டுக்கலாம். அதை வந்துட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஸோ காய்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தப்பட்டையாக தைச்சிக்கோங்க. சப்பாத்திக்கு தைக்கிற மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தியோட தைக்கிற இதை எடுத்து வந்து நல்லா இப்படி தைச்சிக்கோங்க. காய்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்பில் வந்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். காய்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த ஷேப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே சொதப்பிக்கும் இந்த அளவு. காய்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்பை பார்த்து எப்படி கட் பண்ணிக்கலாம். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கட் பண்ணதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா வந்து எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ காய்ஸ் எங்கள் வீட்டுக்கு எங்களோட தம்பி வந்திருக்கான். ஸோ அவன்கிட்ட டேஸ்ட்டு கேட்டுருவான். எப்படிதான் இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆன்ட்டி கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிடு. கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஒன்று சாஸில் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் ஃப்ரை நல்லா முழு இருக்கும். காய்ஸ் புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கத்தி வச்சு நல்லா எப்படி பண்ணிக்கோங்க. ரெடி 3 2 1. நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க பேன்கேக் மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இதாக வந்துருக்கு ஃப்ளஃபியாக. வெயிட் பண்ணுங்க, ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. பாய். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் வர ஃபாலோ பண்ணுங்கள்.